செய்ய போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோங்க. அதுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் 5 எடுத்துக்கலாம். சின்ன கத்திரிக்காய் தான் நல்லா இருக்குங்க. இப்போ இருக்கிறது இதுதான், அதனால் இதுலேயே செய்ய போகிறோம். சிம்பிளாக நல்லா இருக்குங்க. வெங்காயம் இதுக்கு தேவையானது வந்து என்னென்னா, இதுக்கு வெங்காயங்க, பூண்டு, அப்புறமேலு வர மிளகாய் தூள், அப்புறம் இது எல்லாம் சாம்பார் தூள் எல்லாம் போட்டு அரைச்சிது, வீட்லேயே அரைச்சி மிளகாய் தூள், அப்புறம் வெந்தயம், கடுகு 1 ஸ்பூனுங்க, 1 ஸ்பூன், அப்புறமேலு 4 துண்டு தேங்காய், கருவேப்பிலை, 3 தக்காளி பழம், புளி. இதுக்கு தேவையான மிளகாய். கத்திரிக்காய் எடுத்துங்க. இப்படி நல்லா கொஞ்சமாக கோம்பு வாடி இருந்து வெட்டிட்டு இப்படி 4ஆக வெட்டிக்கணுங்க. ஒரு 4ஆக வெட்டி, அவ்வளோதான். ஒரு 4ஆக வெட்டி பாருங்கள். கட்டி வச்சுங்க. அடுத்து கத்திரிக்காய் போடுவாங்க. எண்ணெய் ஊற்றி வச்சு கத்திரிக்காய் போடுறாங்க. நல்லா வணங்கணுங்க. நல்லா எண்ணெயை நல்லா வணங்கட்டுங்க. நல்லா வணங்கின பிற்பாடு தான் செய்யணுங்க. பாருங்கள், இப்படி நல்லா எண்ணெய் எந்த அளவுக்கு கத்திரிக்காய் வணக்கமோ அந்த அளவுக்கு தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வணக்கணுங்க. நல்லா எண்ணெயை தாராளமாக ஊற்றி வணங்க. எண்ணெய் கத்திரிக்காய்னாவே எண்ணெய் நிறைய ஊற்றணுங்க. ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வணக்கணுங்க. இதுக்கு வந்து மசாலா அது இதுன்னெலாம் அரைக்க தேவையில்லைங்க. சிம்பிளாக இருக்கிறத வச்சு நீட்டாக பண்ணலாங்க. பாருங்கள், இப்படி நல்லா திருப்பி விட்டுக்கணுங்க. நல்லா திருப்பி விட்டால் தான் நல்லா வேகுங்க. நல்லா பொரியிற அளவுக்கு எடுத்துக்கணும். பொரியிற அளவுக்கு பாருங்கள். நல்லா வணங்கிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சுங்க. எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், கத்திரிக்காய் எடுத்து வச்சுங்க. அதே எண்ணெயில் கடுகு போட்டுக்கலாங்க. வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் போடணுங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. அதை பெருங்காயம் கட்டி போடுறேன். அது இது எண்ணெயிலே போட்டுக்கலாங்க. வெங்காயம் போடுறேங்க. நிறைய எண்ணெய் நல்லா வெங்காயம் வணங்கட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் போட்டு வச்சுங்க. வணங்கிட்டுது. இதை பூண்டு தட்டி போட்டுக்கலாங்க. இப்படி தட்டி போட்டுக்கலாங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. போட்டுங்க. கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுங்க. நல்லா வணக்கணுங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கணுங்க. பாருங்கள், தக்காளி 3 தக்காளி எடுத்துக்கிறேங்க. நல்லா மிக்சியில் அரைச்சிக்குங்க. இப்படி அரைச்சிட்டு போட்டுங்க. தக்காளி ஊற்றி வச்சுங்க. நல்லா வணங்கட்டுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கணும் தக்காளி. பாருங்கள், மஞ்சத்தூள் போடணுங்க. மஞ்சத்தூள் தான் 1 ஸ்பூன் போட்டால் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதுங்க. வரமிளகாய் தூளுங்க. இது கலருக்கு கொஞ்சம் காரத்துக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதுங்க. அப்புறம் குழம்பு மசாலாங்க. இதுதான் எல்லாம் தேவையானமெல்லாம் வீட்லேயே அரைச்சிதுங்க. இது சாம்பார் தூள் இது போட்டுக்கலாங்க. நல்லா இந்தளவுக்கு நல்லா வணங்கணுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணங்கணுங்க. நல்லா மிளகா அப்படியெல்லாம் போட்டு நல்லா வணக்கணுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி, அடுத்து தேங்காய்ங்க அரைச்சாச்சு விழுது. அதை ஊற்றுறேங்க. தேங்காய் ஊற்றி வச்சுங்க. தேங்காய் ஊற்றி நல்லா இப்படி வணக்கணுங்க. நல்லா வணக்கினா தான் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கணுங்க. இந்த டைமில் உப்பு போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு வணக்கிட்டு உடனே உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிறேன். இதை ஊற்றுறாங்க. தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. எல்லாம் ஊற்றி வச்சுங்க. இந்த அளவுக்கு எல்லாம் குழம்புல கலக்கி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டுங்க. மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டுன்னு அப்புறமா கத்திரிக்காயை போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் போட்டுடலாங்க. எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக இருக்கிற பொருளை வச்சு மசாலாவும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இருக்கிறத வச்சு பண்ணாலும் போதுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரம் அது நல்லா வேகட்டுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. மூடி வச்சுங்க. கத்திரிக்காய் போட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வந்துருச்சுங்க குழம்பு. இனிமேல் இறக்கிடலாங்க. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க, எண்ணெய் கத்திரி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, இதுதாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க. சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க. எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.